விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இன்றைய தினம் நமது சென்னை குன்றத்தூரில் நீலாம்பாள் நகரில் எழுந்து அல்வாலைக்கும் பரசக்தி உடனம பரசிவாலயத்தில் ஆதிசிவன் அறக்கட்டளை சார்பாக தீபமேற்ற இழுப்பினை வழங்கப்பட்டது. இந்த ஆலயத்தில் அடியார்களும் ஆன்மீக அன்பர்களும் புடைசூழ திருமுறைகள் ஓதி தமிழாகம விதிப்படி சிறப்புடன் வழிபாடு செய்து கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த ஆலயம் மென்மேலும் வளர்ச்சி பெற அருகாமையில் இருக்கின்ற ஆன்மீக அன்பர்களும் பக்தர்களும் பெருந்தரலாக கூடி புடைசூழ தங்களால் இயன்ற சிறு சிறு கைங்கரிய தொண்டில் ஈடுபட்டு எல்லாம் அல்ல எம்பெருமான் பரசக்தி உடனம திரு பரசிவ பெருமானின் திருவருளை பெற்று வையுமாறு பணியோடு வேண்டுகிறோம். எதிர்வரும் ஞாயிறு 4/4/2026 ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிறு அன்று திருவாசக முற்றும் ஓதுதல் நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டு வந்திருக்கின்றது. இந்த வழிபாட்டில் அனைத்து அடியார்களும் ஆன்மீக அன்பர்களும் பெருந்தராக வந்து இருந்து கலந்து கொண்டு திருவாசக தேனை பருகி வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று நிறை செல்வம் நீலாயுள் என எல்லா செல்வங்களும் பெற்று ஓங்கி வாழ பிரார்த்திப்போம். அனைத்து அடியார்களும் வந்து தங்கி இருந்து உணவு உண்டு இரவு நேரம் தங்கி இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்ய தங்கும் இடவசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை விரும்பும் அடியவர்கள் பயன்படுத்தி கொண்டு இறை தொண்டு செய்து தங்களால் என்ற சிறு சிறு கைங்கரிய தொண்டில் ஈடுபட்டு எல்லாம் வல்ல எம்பெருமாட்டி திரு பரசக்தி உடனம திரு பரசிவா பெருமானின் திருவருளை பெற்று உயுமாறு பணிவோடு வேண்டுகிறோம். திருச்சிற்றம்பலம். சிவார்ப்பணம். ஆதிசிவன் திருச்சிற்றம்பலம். பரசக்தி உண்ணாமர் பரசிவாலய சார்பாக ஆதிசிவன் அறக்கட்டளை சார்பாக மாதம் இழுப்பு எண்ணெய் விளக்கேற்றுவதை வழங்கப்படுவது அந்த திருக்கூட்டத்தின் சார்பாக நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த இது போன்ற தொண்டு செய்ய விரும்புபவர்கள் ஆலயத்தில் வந்து அணுகி தங்களால் இயன்ற தொண்டு என்பது பொருளுதவிதான் என்று மனத்தில் எந்த எண்ணமும் கொள்ள வேண்டாம். தேக சகாயம் உண்டு. அறிவு சார்ந்த நல்ல ஆலோசனையை வழங்கலாம். இது போன்ற பல்வித நோக்கில் இறை தொண்டு இருக்கின்றது. இந்த மாதிரியான இறை தொண்டில் ஈடுபட்டால் எப்படி இருந்தாலும் இறை தொண்டு நம் குடும்பத்தினருக்கும் நமக்கும் ஏன் 21 தலைமுறைக்கே தொண்டு சிவபுண்ணியம் என்பது 21 தலைமுறைக்கே தொண்டு செய்யும் புண்ணியம் நம்மை வந்து சேரும் என்பது ஐயமே இல்லாத ஒரு உண்மை. ஆலய பணி செய்வோம், அவன் புகழ் பாடுவோம், அவன் அருள் பெறுவோம். திருச்சிற்றம்பலம். சிவார்ப்பணம்.